ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய எங்கள் நேச கர்த்தரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, எங்கள் நிலைமைகளை நன்றாய் அறிந்தவர் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மதிய நேர ஜெபத்தில் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், என் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே செவிகளை திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே.
என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நன்றி அப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா உம்மை நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா என் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த மத்தியான வேலையில அப்பா ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வெண்புறாவை போல் இறங்கின என் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆவியின் பிரசன்னத்தை நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன்ல அனுதினமும் பலப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, என் ஆவியானவருக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட போறதுக்காய் நன்றி. அப்பா வானத்தை திறந்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால எங்களை நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம், புதிய பலனால் நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே புதிய கிருபையினால அப்பா புதிய ஞானத்தினால ஹல்லேலூயா நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் காத்து நிற்கிறோம். என் தகப்பனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆவியானவரே வந்திறங்கி பலன் தாருமே. எங்கள் ஆவியானவரே வந்திறங்கி பலன் தாருமே. உண்மையாய் உமக்காய் ஜீவிக்க பலன் தாருமே. உண்மையாய் சாட்சியாய் ஜீவிக்க பலன் தாருமே. எங்கள் ஆவியானவரே வந்திறங்கி பலன் தாருமே. எந்தன் பலவீனம் எல்லாம் பலனாக மாற்றிடுமே. எந்தன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றிடுமே. எந்தன் பலவீனம் எல்லாம் பலனாக மாற்றிடுமே. கேட்போமா? எந்தன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றிடுமே. எங்கள் ஆவியானவரே
ஜெபிப்போமா? எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே வந்திறங்கி பலன் தாருமே. எங்கள் ஆவியானவரே வந்திறங்கி பலன் தாருமே. நன்றி ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்ப வேண்டுமாய், நிரப்ப வேண்டுமாய், நிரப்ப வேண்டுமாய், நிரப்ப வேண்டுமாய். ஓ ரிபா கரபா ஷபுல்லந்தல ரூகபுதி கலரபா ஓலி பிபி கரபலரபா ஓடி பிபி கபா ஷபுல்லந்தல ரக்கபா துதி கரபரபா. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் தேற்றரவாளனே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளும், எல்லா அசிங்கங்களும், எல்லா அருவறுப்புகளும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எல்லா மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகட்டும். என் தகப்பன் ஆண்டவரே அப்பா உள்ள இருக்கிறதான கலகத்தின் நாவி நீங்கி போகட்டும். தாறுமாறி நாவி நீங்கி போகட்டும். ஆண்டவரே அப்பா வஞ்சிக்கிற ஆவி நீங்கி போகட்டும். கோபத்தின் நாவி நீங்கி போகட்டும். அல்லேலூயா. எரிச்சலின் நாவி நீங்கி போகட்டும். பலவீனத்தின் நாவி நீங்கி போகட்டும். அந்தி கிறிஸ்துவின் நாவி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால விலகி ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பிருங்க அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா. உம்முடைய வார்த்தையினால நிரப்பிருங்க, உம்முடைய ஆவியினால நிரப்பிருங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே அப்பா. நாங்கள் வெறுமையாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. காலியான பாத்திரமாய் வந்து நிற்கிறோம். நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க. ஒவ்வொருவருக்குள்ளுமே ஆவியானவர் கடந்து போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரும் இதை உணரணும். என் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரணும். வெறுமையாய் இங்கிருந்து யாரும் கடந்து போக கூடாது அப்பா. ஸ்தோத்திரம். என் ஆவியானவர் நிரப்பி கொண்டு இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரம்பி வழிய செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. இந்த வழிந்து ஓடுகிற தெய்வீக அபிஷேகம் பிரசன்னம் எல்லாருக்குள்ளும் கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பிருங்கப்பா அப்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பிருங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பிருங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிருங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருத்தரையும் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பா உம்முடைய அபிஷேக தைலத்தினால அப்பா நிரம்பி வழிய பண்ணுவீராக அப்பா. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உமக்குரிய ஆசாரியனாய், உமக்குரிய தீர்க்கதரிசியாய், உமக்குரிய ராஜாக்களாய் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ தெரிந்தெடுத்திருக்கிறீங்க சாமி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தெரிந்தெடுத்தலுக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போறதுக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகத்துல வந்து கூடி இருப்பது அது வெறுமையாய் போகக்கூடாது, வெறுமையாய் போகக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பலத்தினால நிரப்புங்க சாமி. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. யாரும் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுது ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்திருங்க அப்பா. ஸ்தோத்திரமே. ஆவியானவர் பேச வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை பேசுவதற்கு, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்தள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருமே நம்ம செவிகளை நல்லா திறந்து ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம கடந்து வந்திருக்கிறதுனால ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த
அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மை என்னன்னா, பேசிகிட்டே இருக்காரு. இந்த காரியத்தை சொல்லு, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக நீ தேவனிடத்தில் மன்றாடு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படியாய் நம்ம இருக்கிறோம். நம்ம யார் செவிகளை திறந்து கொடுக்குறோமோ, நம்ம இதய கதவை திறந்து கொடுக்குறோமோ, அவர்களுக்குள்ள தான் ஆவியானவர் கடந்து போவார். ஆவியானவரை நீங்கள் 2 வயசு குழந்தைய விட மென்மையானவர். உண்மை அதுதான். அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட். ஆமே, அற்புதமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர். ஒவ்வொருத்தரும் அதை உணரும் பொழுது தான் தெரியும் ஆவியானவர் எப்பேற்பட்டவர் என்று. நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் ஏசப்பா சொல்லுவாங்க, எந்த காரியம்னாலும் இந்த பூமியில் மன்னிக்கப்பட்டுரும், நீ ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பேசின தூஷணமான வார்த்தைகள் மன்னிக்கவே படாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் சாஃப்ட், மென்மையானவர், ஆச்சரியமானவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவர். அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு 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 ஆவியானவரே, நன்றியோடு ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்க. யாராவது வாசிக்க முடிந்தவர்கள் வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று கேட்டு விசுவாசத்தினால் உண்டாக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமேன் சொல்லலாமா? இதில் எத்தனை காரியங்களை ஆவியானவர் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம், தேவ எச்சரிப்பு, பயபக்தி, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ரட்சிக்க தீர்மானம், அதனால் பேழையை உண்டு பண்ணுகிற காரியம். ஆமேன். ஏன் அவன் இந்த காரியத்தை செய்தான்? ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. கடைசி நாட்கள் வந்துருச்சு நோவா, நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறணும், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உன் குடும்பமும் அழிந்து போயிடும். ஸோ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, இந்த உலகம் அழிய போகிறது, இதில் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு அற்புதமாய் விசுவாசித்து மிகப்பெரிய ஒரு காரியத்தில் செய்வதற்கு அவன் இறங்கி போகிறான். யோசித்து பாருங்க, அந்த உலகம் அழிய போகுதுன்னு உடனே எவ்வளோ அலர்ட் ஆயிட்டார் நம்ம நோவா இல்லை? இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, நம்மளாம் எங்கே இருப்போம், என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் இல்லை? ஆனால் அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த நோவான்ற இடத்துல நம்ம பேரை போட்டு நீங்கள் வாசித்து பாருங்களேன். விசுவாசத்தினாலே நம்ம பேரை போடுங்களேன். தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவளாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன்னா இது கடைசி காலம் ஆயிருச்சு. இன்னும் நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையில் அப்படியே நீ இருந்து கொண்டு இருக்கணும்னா நீ அந்த பேழையும் உண்டு பண்ண முடியாது, பேழைக்குள்ளே போகவும் முடியாது. இத்தனை நாள் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, இத்தனை நாள் நீ பெற்றுக்கொண்ட மீட்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இத்தனை நாள் நம்ம ஜெபித்த ஜெபம் எல்லாமே. உண்மைதானே? அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டாரு. அதை எச்சரிப்பாய் சொல்லு அப்படின்ற காரியத்தையும் சொல்லிட்டாரு. உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு, முடிவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. நம்ம தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும், ஆவியானோட உதவி கேட்கணும். ஜல பிரளயத்தினால் இந்த பூமியை அழிக்க போறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசித்து எச்சரிப்பை உதாசீனப்படுத்தாமல் தேவ பயத்தோடு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற நினைத்தார் நோவா. இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
உண்மைதான், கடைசி காலம் இனி காலம் செல்லாது. உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை குறித்தும் கவலை இல்லாதவர்களாய் இருக்கிறோமா? வேலை வேலை வேலை, என் குடும்பம் குடும்பம் குடும்பம், என் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க, இல்லை பணம் பணம் பணம், இதுதான் நம்மளுக்கு பிரதானமா இருக்கிறது. ஆனா தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறார் ஆண்டவர். நோவாவை போல தேவ எச்சரிப்பை உணர்ந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு தேவ பயபக்திக்குள்ளாய் கடந்து சென்று நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை மறைத்து கொள்கிறோமா? அல்லேலூயா. உலகம் அழிய போதுன்னு அவர் செய்த 5 வித காரியங்கள், இதை தான் ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். தயவு செய்து அதை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம கற்றுக்கொண்டு அதை அப்படியே விடாதபடி ஆண்டவரிடத்துல அனுதினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கடைசி நாட்களின் எச்சரிப்பாய் இப்படி ஒரு வார்த்தையை எங்களுக்கு மதிய பிரேயர்ல நீங்க வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து இதன் மூலமாய் ஆவியானவர் எங்களை எச்சரிக்கிறீங்கப்பா, இனியும் நாங்க சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல இதுல 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மேல் அளவில்லாத ஒரு விசுவாசம் நோவாக்கு இருந்தது. தேவ எச்சரிப்புக்கு செவி சாய்க்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. அடுத்து பயபக்தி, குடும்பத்தை இரட்சிக்க தீர்மானம், பேழையை உண்டு பண்ணுகிற காரியம். இந்த 5 காரியங்களை நம்ம ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு அமர்ந்து கேட்க போறீங்க? ஆமென். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியம் விசுவாசம். விசுவாசம் நம்ம எல்லாரும் சொல்லிடலாம், ஈஸியா விசுவாசம் தானே சிஸ்டர், நல்லா தெரியும் இல்லை? ஆண்டவர் விசுவாசிக்கிறது என்ன? நான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் என் பேர் விசுவாசி இல்லை? நம்மளுடைய பேரே விசுவாசி சொல்லுவாங்க. அந்த விசுவாசியில அந்த வீயை எடுத்திருப்பா, வீயை எடுத்தினா நீ வெறும் சுவாசி தான். அடுத்துல அந்த சூவை எடுத்துட்டீங்கன்னா வெறும் வாசம் பண்றவங்க தான். இந்த வாவை எடுத்துட்டீங்கன்னா வெறும் சீயான வாழ்க்கை தான். அந்த விசுவாசின்னு பேரை வச்சுட்டு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை நம்ம வெறும் வாயினால உதட்டினால மட்டும், ஆண்டவரே உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க எல்லாமே நீங்க செய்வீங்கப்பா, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பேசுகிறோம். ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு பயம். உண்மையை சொல்லுவோமா? இருதயத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கா? நம்மளை அறியாமலே வந்து அப்படியே தடுமாறுறோமா? சில காரியங்கள் நடக்குமா நடக்காதா? இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா ஆண்டவர் செஞ்சிருவாருன்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. என் வாழ்க்கை இப்படியே இருக்காது, இதுல ஒரு மாற்றம் வரும், விசுவாசம் இருக்கு. என் சூழ்நிலை அவர்னால மாற்ற முடியும், விசுவாசம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பயம் நம்மளுக்குள்ள உறுத்தி கொண்டே இருக்கிறது. அநேக காரியங்களை ஆவியான நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ இந்த மாம்சத்துக்குரியவளா இருந்து உன்னுடைய சரீரம் இந்த பூமியில இருக்கிறது என்று நீ அறிந்து நீ மாம்சத்தின்படியே யோசித்தீனா, மாம்ச சிந்தை மரணம் தான். மாம்சத்தின்படி சிந்திக்க 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 சத்ரு வந்து அந்த காரியத்தை தான் கொண்டு வந்து நம்மளுக்கு விதைத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டா டச் பண்ணாலே போதும், அடுத்து நம்மளா அதுக்கு வந்து தொடர்கதையே உருவாக்கிடுவோம்ல. பயங்கரமான எபிசோட்லாம் போகும். நம்மளை சிந்திக்க விட்டோம்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் தாராளமா போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உள்ளான மனுஷன் உனக்குள்ள இருக்காது. ஆண்டவருக்கு சித்தமானால் அதை நம்ம தியானிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க அந்த அனுபவத்துக்கு உள்ளாய், இப்ப நான் உண்மையாவே ஆண்டவருக்கு பிரசனத்துல சொல்றேன், அந்த அனுபவத்தின் ஊடாய் ஆண்டவர் என்னை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு இருக்காரு. நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அதை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறாரு. அழகா பேசுறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. நீ வந்து வெளிப்புறமா இருக்கிற இந்த மாம்ச சரீரத்துல வச்சு நீ போராடவும் முடியாது, வாழவும் முடியாது. நீ கர்த்தருக்குள் வர வர உள்ளான மனுஷன் ஆவி மனிதனுக்குள்ள நீ பலப்பட ஆரம்பிச்சிட்டினா உன் உலகமே ஆவி உலகமா ஆயிரும். கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல? ஆனா ஆண்டவர் நம்மளுக்கென்று ஒரு தனி உலகத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆவி மண்டலம், ஒரு ஆவி உலகம். அந்த உலகத்துக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா அந்த நம்மளுடைய சுவாசம் எங்கிருந்து டைரக்டா வரும் தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற சுவாசமே நம்ம சுவாசிக்க மாட்டோம். உண்மைங்க, அது ரொம்ப ரொம்ப உண்மை. எத்தனை பேர் அது வாஞ்சியாய் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்போ அந்த தாகத்தை, ஆமாம், நீங்கள் வந்து தாகத்தோடு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஆவியானவர் இங்கே எனக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு காரியத்தை ஒரு பெல் அடிச்சிருவார். எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க,
ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு நீ நான் சொன்ன காரியத்தை நீ அப்படியே சொல்லுன்னு. அப்போ எப்போ நீங்கள் அந்த தாகத்தோடு ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் உட்காடுறீங்களோ அப்போ இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஈஸியாக, எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ தான் ஈஸியாக உள்ளே போய் ஆமாம் அப்படியே அட்டாச் ஆயிரும். நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே, உங்களுடைய திங்கிங்கை, உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக மாறிடும். உண்மை அதுதான். நம்ம மற்ற மனுஷங்க மாதிரி அழுது புலம்பவே மாட்டோம். நம்மளுக்கு தோணவே தோணாது. யாராவது திட்டினாலும், யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாலும், கோவமா பேசினாலும் உரைக்காதுங்க. உண்மை அதுதான். எத்தனை காரியங்களை அவங்க செய்தாலும் இங்கே நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். யாரை சொல்றாங்க, எதுக்கு இவங்க சொல்றாங்க, எதுக்கு சம்மந்தம் இல்லாம நம்மளை திட்டிட்டு போறாங்க இல்ல, நம்மளுக்கு அப்படி யோசிக்க தோணும். பதிலுக்கு நம்மளுக்கு சொல்ல தோணாது. ஏன்னா அது நம்ம சரீரத்தை, அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாமே நம்ம மாம்சத்து வரைக்கும் தான் வருமே தவிர ஆவிக்குள்ள அது கடந்து போகாது. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆவி மனுஷனாக. ஆமென். ஆவி மண்டலத்துக்குள்ள நம்மளுடைய சுவாசம் பரலோக சுவாசமாய் மாறிடும். டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய உலகம், நம்மளுடைய திங்கிங் வேற ஒரு உலகத்தில். இந்த ஆட்டிசம் பேபிஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்க அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. அவங்க ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா அந்த பொருளையே வச்சுட்டு அதையே பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒரு உலகம். ஆமாம், நம்ம பேசுறது இது பண்ணுறதுல அவங்களால கவனிக்க முடியாது, நிதானிக்க முடியாது, நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி உலகத்தில் இருப்பாங்க. நம்ம என்னதான் பேர் சொல்லி கூப்பிடுங்க, என்னதான் நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுங்கள், அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கென்று ஒரு அந்த காரியத்தை அதை நியமித்தபடி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளே வர 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 நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் வரும், அப்படி தான் ஆகும். கடைசி நாட்கள் ஆவியானவர் இதை எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். இந்த அனுபவத்தினூடாய் நம்ம கடந்து போனோம் அப்படின்னா இங்கேயும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அது சும்மா சொல்லலை. தேவ மனுஷங்க யாரும், பயங்கர வல்லமையான ஊழியக்காரங்க யாரும் சும்மா சொல்லலை, நான் இங்கேயும் கர்த்தரோடு இருக்கிறேன்ப்பா, பரலோகத்துக்கு போனாலும் நான் கர்த்தரோடு இருக்கிறேன்றத வார்த்தை சும்மா வராது. ஆமென். அது நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தரோடு கூட இருக்க நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து போன. ஆண்டவரே, வேதத்தில் எவ்வளவோ காரியங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, ஒவ்வொரு வசனத்துக்கும் அதற்கு இணையான வசனம் வேதத்தில் இருக்கா? நிச்சயம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஜோடி இருக்குது. ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு இடத்துல அதே வார்த்தை ஆச்சரியமாக இருக்கும். நம்ம திரும்பி படிக்கும்போது அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொன்னீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை ஆண்டவர் மேட்ச் பண்ணி காமிப்பார். அந்த வார்த்தைக்கு சம்மந்தப்படுத்தி ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு நினைப்பூட்டுவார். ஆமேனா, அழகாய் நினைப்பூட்டுவார். இந்த வார்த்தையை நீ எடுத்தில, இதுக்கு மேட்ச் அந்த சம்பவம் இவங்களுக்கு மேட்ச் ஆகுது பாரு, அப்படி கற்றுக் கொடுப்பாரு. அப்போ அந்த காரியம் நம்ம தியானிக்கும் போது அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, மெசேஜ் கொடுங்க, ஆராதனை செய்யுங்க, ப்ரேயர் லீட் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய 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 ஆவியானவர் அதன் மூலமாய் ப்ரேயர் பாயிண்ட்ல கூட நம்மளுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவார். அந்த ப்ரேயர் பாயிண்ட் கூட நம்மளை ஒரு காரியத்தில் ஒரு ரட்சிக்கும். ஆமேன். ஒரு வொர்ஷிப்ல நிறைய பேர், ஆராதனையில் அநேக ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம்ல. எதுவுமே கர்த்தருக்காக நம்ம செய்கிற காரியங்கள் எதுவுமே வீணாய் போகாது. அங்கே ஒரு அசைவை உண்டாக்கிட்டு தான் போகும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதோடு நின்று விடக்கூடாது. எப்பவுமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி மட்டும் பற்றக்கூடாது. ஆமேன். டொரே போதும், சூப்பராக நான் கற்றுக்கிட்டேன், இது போதும்னு நினச்சிங்கன்னா அதோட ஆவியானவர் பேச மாட்டார். சில பேருக்கு ஆவியானவர் இப்போ ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். அவங்கள பற்றி தானே காரியங்களை சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், திடீர்னு அவங்க இடையில குறுக்க பேசினாங்க. இது உண்மை. குறுக்க பேசினாலோ இல்லை ஒரு சவுண்டு வந்தாலோ அப்படி ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ரெசன்ஸு, ஆவியானவர் பேசின காரியங்கள், அந்த கண்டினியூஷன் அப்படியே பிரேக் ஆகிடும்.
அப்படி நின்றோம். அடுத்து நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாத மாதிரி இது வந்து அநேகருக்கு இருக்கு. அநேகரை ஆண்டவர் எடுத்து இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இது கேட்டு பாருங்க. நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தீர்க்க தரிசனம் வர இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வெளிப்பாடுகள் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நம்ம பேசிட்டே இருப்பாங்க அவங்க. அநேக காரியங்களை ஆவியானவர் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டே இருப்பார். அப்படியே அவர் பேச 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 அந்த நம்மளுடைய நாவை அவர் பயன்படுத்திட்டே இருப்பார். நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்மளுக்கே தெரியாது. எப்பயுமே நான் முடிச்சுட்டு இப்போ மெசேஜ் முடிச்சுட்டு நான் போய் ஆமாம் எனக்கு டைம் இருக்கும்போது ஆவியானவரே நீங்கள் என்னப்பா பேசுனீங்க கேட்பேன். ஏன்னா என்ன பேசுகிறோன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம வேறே மனுஷியாய் மாறிடுவோம். டோட்டலாக ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். நாவை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். சிந்தனை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார். நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்குவார். அவர் காரியத்தை போட்டுகிட்டே இருப்பார். அவர் அதுக்கேற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வந்திருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவரால் இயக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஸோ அப்போ ஏற்பட்ட காரியத்தில் அப்படியே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு ஃப்ளோவே வராது. ஒரு தும்முனாலும் இருமுனாலும் ஒரு சத்தம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளோவே நின்றும். இது உண்மை. அநேக இடத்துல சூழ்நிலையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அடுத்து வராது, வார்த்தை வராது. என்ன பேசினேன், என்ன சொன்னேன், எதுலேருந்து விட்டேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்போம். உண்மை அதுதான். அதனால் ஆவியானவர் பேசும் பொழுது நிதானமாய் ஆவியானவரே என்னோடு கூட இடைப்படுங்கப்பா கேட்க 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 ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், இந்த வேதத்தில் இருக்கிற மறைபொருளை அப்படியே நம்மளுக்கு பேசிக்கொண்டே இருப்பார். அதில் இருக்கிற ஆழத்தை விளக்கி காமித்து கொண்டே இருப்பார். அதில் இருக்கிற உள்ள இருக்கிற அர்த்தங்களை நம்மளுக்கு விளக்கி சொல்லி கொண்டு இருப்பார். அநேக காரியங்களை நம்மளுக்கு அழகாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆவியானவர். நீங்கள் ஒரு தீர்மானம் எப்பயும் எடுக்கணும். அதுதான், ஆண்டவரே நான் இருக்கிற இந்த வாழ்நாளில் இத்தனை நாள் நான் வேதம் படிக்காமல் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். உண்மையாக இது தேன் கூடுங்க. அந்த பைபிளில் நம்மளுடைய வேதம் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், சுரந்துட்டே இருக்கும், இனிப்பா. அப்படி ஒரு காரியம் அப்படியே நம்ம ரசித்து ருசித்து படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த வார்த்தைகள் உள்ள கடந்து போகும்போது பாருங்களேன். இசைக்கியால அவர் சொல்லுவார்ல, அந்த சுருளை பூசின்னு சொன்னோன்னே அது போய் என் குடலை நிரப்பிருச்சு. அவ்வளோ தித்திப்பாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய முழு இருதயத்தையும் நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் நிரப்பணும். நிரப்ப 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 நம்மளுடைய சரீரம் முழுவதும், அவயவங்கள் முழுவதும் அவருடைய வார்த்தையினாலே நிரப்பும் பொழுது சாத்தானுக்கு எங்கே இடம் இருக்கும் யோசித்து பாருங்க. கிட்ட கூட வர முடியாது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னாராம், ஆண்டவருடைய வார்த்தையினால் முற்றிலுமாக ஒரு முட்டியிலே 250 தடவை படித்து முடித்தவர். அவ்வளோ அற்புதமாக எப்போ என்ன வசனம் எந்த பேஜு கூட சொல்லுவார். எசேக்கியேல் 14 அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, அதில் ஸ்டார்டிங் என்ன, அது எத்தனாவது பேஜு, அதில் என்ன முக்கியமான வசனங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை சொல்லி இது எங்கே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அவர் சொல்லுவார். அப்படியே அந்த அளவுக்கு வேதத்தை ரசித்து ருசித்து அப்படி படிக்கிறாங்க. நம்மளாம் போயம் படித்த மாதிரி இல்லைன்னா ஐயோ படிக்கணுமே, ஐயோ நம்ம இந்த போர்ஷனை இன்னைக்கு முடிக்கணுமே அப்படி நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக இது வந்து பாடப்புத்தகமாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து ஆவியானவரை படிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஆவியானவரே அப்பா நீங்கள் தான் இதனுடைய ஆசிரியர், நீங்கள் தான்ப்பா இதை எழுதியிருக்கீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, இதில் இருக்கிற மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க. அநேக மறைப்பொருள் இருக்கேப்பா, போக போக சுரங்க மாதிரி போய்கிட்டே இல்லைப்பா இருக்கு. ஒரு தடவை படிக்கும்போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு திரும்ப ஒரு மாதம் கழித்து திரும்ப அதே போர்ஷன் எடுத்து படித்து பாருங்களேன், வேறு மாதிரி வேறு அர்த்தத்தில் அது புரிய வைப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் உண்மை. இப்போ நான் பேச வந்ததே வேற, ஆனால் ஆவியானவர் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஒவ்வொரு காரியமும் நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், நான் இதை எப்படி கற்றுக்கொள்ளணும், எனக்கு புரியல ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆவியானவர் அழகாய் கற்றுக் கொடுப்பார். நம்மளுடைய வாழ்நாட்கள் இத்தனை நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றிலிருந்தாவது ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இத்தனை நாட்கள் நான் வேதத்தை ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி படிச்சிட்டேன். உண்மைதானே? உண்மைதானே? ஆவியானவர் சொல்கிறாரு, வெறும் புத்தகம் மாதிரி படிச்சுட்ருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தேன் கூட அவங்களால எடுக்க முடியல. அதில் இருக்கக்கூடிய அற்புதமான காரியங்களை புரிஞ்சுக்க முடியல. புரியல அடுத்து அடுத்து, புரியல அடுத்து, அப்படி தான் போகிறாங்களே தவிர என்கிட்ட கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்கிறார்.
ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அழகாய் கற்றுக் கொடுப்பார், அழகாய் கற்றுக் கொடுப்பார். அதில் இருக்க மறைபொருளை வெளிப்படுத்துவார். அற்புதங்கள், அடையாளங்கள், காரியங்களை அழகாய் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கோ அதே தான் புதிய ஏற்பாட்டில் அப்படியே நிழலாட்டமாய் அதில் சொல்லப்படுது. ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாய் சொல்லப்படுகிறாங்க. பயங்கரமான ஒரு வார்த்தைகளினால ஆவியானவர் இங்கே எழுதியிருக்கிறாரு. எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள், எத்தனை வாக்குத்தத்த வார்த்தைகள், எத்தனை எச்சரிப்பான வார்த்தைகள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கு இல்ல. நம்மளுடைய வாழ்நாளில் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வர்றதுக்குள்ள ஒன்று வருக வந்து நான் உங்கள்கிட்ட வந்தாலும் சரி, இல்லை அதற்கு முன்பாக என் மரணம் வந்து உங்கள்கிட்ட வந்தாலும் சரி, அதற்குள்ளாக இந்த வேதத்தை நான் நன்றாக படித்து அதில் இருக்கக்கூடிய ஆழங்களை அதிசயங்களை நான் கற்றுக்கொண்டு. யோசித்து பாருங்கள், இந்த லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பரலோகம் போய் உட்காந்துருக்கும் பொழுது இல்லை நம்ம வேதத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. இங்கே இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களாம் யாருன்றதை நம்ம ஐடென்டிஃபைவே பண்ண முடியும். இவர் தான் தாவீது, அவங்க தெரிஞ்சிடும். ஒரு சிலவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வேதத்தில் நிறைய பேர் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, பெயர் சொல்லப்படாதவர்கள் கூட இருக்கிறாங்க, பெயர் சொல்லப்பட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது இவங்க யார், இவங்கன்னு இவங்கள பற்றி நான் படித்ததே இல்லையே, நான் யோசித்ததே இல்லையே. அப்போ நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், ஆண்டவரே இவ்வளோ காரியங்கள் இந்த வேதத்தில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா, இதை பற்றி நான் யோசிக்காமல், இதை தியானிக்காமல், இதை படிக்காமல், இந்த ஆவிக்குரிய காரியத்திற்குள்ளே நான் கடந்து போகாமல் என் வாழ்நாளில் இவ்வளோ நான் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை, மேலோட்டமாக படிச்சுட்டு நான் வந்துட்டேன்ப்பா, திரும்ப வாய்ப்பு கொடுங்கனாலும் கிடைக்காது. தேவன் கொடுத்துருக்கிற வாய்ப்பு இந்த பூமியில் நம்மளுக்கு இந்த மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் தான். இது இல்லைன்னா நம்மளுக்கு டோட்டலாக எந்த வாய்ப்புமே நம்மளுக்கு கொடுக்கப்படாது. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோ மகளே. உனக்காக கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியத்தை நீ கவனமாய் கேட்டு அதை நீ ஆழமாய் தியானம் பண்ணுங்கிறார். மெடிடேட் பண்ணு, ஒவ்வொரு காரியத்தையும் மெடிடேட் பண்ணு, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இங்கே இருக்கும்போதே இந்த வேதத்தின் ஆழங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளையும் நம்ம தாண்டி இன்னும் இவ்வளோ இருக்குல்ல. ஆவிக்குரிய காரியத்தில் ஆவியான நம்ம கூட பேசுகிற காரியம், அவர் சத்தம் கேட்குற காரியம், அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற காரியம், நம்ம ஆவி மண்டலத்தில் இயங்குகிற காரியம் இல்லை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆவி மனிதனுக்குள்ளாய் பலப்படுகிற ஒரு காரியம். அடுத்து நம்மளை ஆவி மனிதனாய் நம்மளை வந்து நம்மளுடைய ஆவியை வெளியில் எடுத்து கொண்டு போய் எசேக்கியேல் மாதிரி யோவான் மாதிரி கொண்டு போய் பயன்படுத்திட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, உயிரோடு அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே போய் ஆமாம் நம்மளை பயன்படுத்தி அங்கே சுவிசேஷம் அறிவிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுகிற காரியம். கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அப்படி தானே பிலிப்பை கொண்டு போனார் இல்லை, அங்கே கந்தாகை மந்திரி எத்தியோப்பியன் அவங்க அந்த எத்தியோப்பியன் மந்திரிக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஆவியானவர் கூப்பிட்டு போய் விட்டார். ஈசப்பாவை அப்படி தான் கூட்டிகிட்டு போய் விடுறாரு, எலியாவை அப்படி தான் கூட்டிகிட்டு போய் விடுறாரு, உயிரோட சரீரத்தோட. இந்த இடத்துல இருப்போம், இன்னொரு இடத்துக்கு தேவை, அங்கே ஒரு ஜெபம் தேவைன்னா இங்கே அப்படியே சுவாங்கின்னு தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் எங்கே தேவையோ அங்கே விட்டு அங்கே ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி அங்கே ஒரு ஆறுதலை கொடுத்து ஒரு மெசேஜை கொடுக்க வச்சுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுருவார். எத்தனை காரியங்கள் இருக்கிறது ஆவிக்குரியதில். நம்ம என்னைக்கு இதெல்லாம் நம்ம கடந்து கடந்து இந்த நிலைமைக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் உணர்ந்து ஆண்டவரோடு கூட பேசி ஐக்கியமாகி இல்லை, அந்த நிலைமைக்கு வரும்போது தான் தெரியும், ஒரு உயர்வான ஆவிக்குரிய ஸ்டேஜுக்கு வரும்போது தான் கீழே பார்க்கும்போது இந்த காரியத்துக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, இந்த சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான காரியத்துக்கு தான் இவ்வளவு பாடுபட்டோமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குப்பை. பவுல் எப்படி எழுத முடிஞ்சது? அவர் 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தினால அவர் எழுதுறார். அப்பா இதுதான்ப்பா லைஃபு, ஆண்டவரோடு இருக்கிறதான்ப்பா லைஃபு, இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுது. இந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற அத்தனை பங்களாவும் காரும் இல்லை இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாமே குப்பை. ஒரு மனுஷனால் எழுத முடியுமா நார்மலாக? கிறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை. நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்லும் உலகம்? ஏன்னா வாழ தெரியாதவன், சரியான லூசுன்னு வாங்க.
பைத்தியக்காரனாக தான் பார்க்கும் உலகம். ஆனால் நம்ம பைத்தியம் இல்லை, கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்கள். ஹல்லேலூயா. நம்ம மகிமையில் ஆண்டவர் நம்ம அப்பா நம்மளுக்கு வச்சிருக்காரு பாருங்க, அளவிட முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வச்சுட்டு நம்மளுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். அது வேணுமா? இல்லை அழிந்து போகிற இந்த பொருளுக்காகவும் இந்த நபர்களுக்காகவும் இந்த காரியங்களுக்காகவும் உட்காந்து மூக்க சிந்திட்டு இருக்கிறோமே, இந்த காரியம் வேணுமா? நம்ம இதற்காக அழைக்கப்படலை. நம்மளுடைய அழைப்பு, திட்டம், நோக்கம், தரிசனமே வேற. நம்ம எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ போகிறவர்கள், கர்த்தருக்காக மகிமையாய் ஜொலிக்க போகிறவர்கள். உங்க மூலமா நீங்க யோசித்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணி அந்த இடத்துல கட்டி கரைஞ்சிருச்சு, இல்லை அந்த இடத்துல ஒரு சுகர் போயிருச்சு, ஒரு பிபி போயிருச்சு, அவங்களுக்கு ஒரு கை கால் நடக்க முடியாதவங்க நடந்துட்டாங்க. எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் ஆவியானவர் விருப்பப்படுறாரு. அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கேங்கிறாரு. நம்ம இன்னும் உட்காந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற தலைவலிக்கே நம்ம ஜெபம் பண்ணி இன்னும் அதை துரத்தாம உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னப்பா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என்னைக்கு என் சூழ்நிலை மாறும், என்னைக்கு என் பிரச்சனை மாறும்னு உட்காந்து தவிச்சிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிற மகிமையை நான் இன்னும் புரிந்து கொள்ளாம இருக்கிற, அதை விட்டு நீ எழும்பணும் கர்த்தருடைய காரியத்துல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். நம்ம வளர்ந்தாதாங்க நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருவோம். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது புயல் அடிக்கும், வெள்ளம் வரும், சுனாமி வரும், கொந்தளிப்பு வரும். புசுக்குன்னு காத்து போன பலூன் மாதிரி உட்காந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளர்றவங்க எப்படி இருப்பாங்க? என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நீ இப்படி டல்லாக இருக்கியே, நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரு, இதுக்கு போய் நீ இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன்ட்டு போவாங்க. உண்மை தானே? உள்ளான மனுஷனில் பலன் கொண்டு நிற்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய காரியத்தை பார்க்கும்போது அத்தனை அந்த நகரமே பணிந்து வணங்குது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாரும் குனிந்து வணங்குறாங்க. அந்த சவுண்டு கேட்டவுடனே, மேலே வாத்திய சவுண்டு கேட்டவுடனே யோசித்து பாருங்க. நம்மளா இருந்தால் ஐயோ ஆல் அவுட்டாலாம் குனிஞ்சிருவோம்ப்பா, குனிஞ்ச மாதிரியாவது நடிப்போம். இதில் வேற நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி குனிஞ்சுக்கிட்டே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவோம். யாருக்கு தெரிய போகுது? நம்ம மனசில் அவரை கும்பிட்டா போதும்ல, அவர் நிச்சயமாக நம்ம கூட தான் இருக்கிறாரு. இப்படிலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்ல. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இல்லை. 3 பேர் நிற்கிறாங்க. திரும்ப அந்த மேலே வாத்தியம் வாசிக்கிறவங்க அவ்வளோ கோவமாக அந்த 3 பேரை பார்த்துக்கிட்டே வாசிக்கிறாங்க. இப்பயாவது படுங்கடான்னு. அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் சும்மாவா இருந்திருப்பாங்க? ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருப்பாங்களே, தயவு செஞ்சு படுத்துரு, இல்லைன்னா தலை போயிடும், இல்லைன்னா எரிஞ்சு போயிடுவேன், படுத்துருன்னு பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் உசுப்பேத்திருப்பாங்கல்ல. எப்படிங்க நிற்க முடிஞ்சது? அதுதான் ஆவி மனிதன். உள்ளான மனுஷன்ல பலன். உள்ளான மனுஷன்ல எதுக்காக ஆவியானவர் பேசுறாருன்னா, நீ விசுவாசம் நாவல நீ சொல்றது அது வேஸ்ட்டு, அது காணா போயிடும், அது மறைஞ்சு போயிடும், அது கரைஞ்சு போயிடும். அந்த விசுவாசம் நிலை நிற்காது. இன்னைக்கு காலையில சொல்லுவ, சாயங்காலம் உன்னை பார்த்தீங்கன்னா அப்படி டல்லா உட்காந்துருப்ப. எங்கம்மா போச்சு? காலையில இவ்வளோ நீ வீரவசனம் பேசுனியே, விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சியே, எங்க போச்சு தெரியல. காலையில நல்லா தான் இருந்தேன், ஆண்டவர் நிச்சயம் செய்வாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நேரம் ஆக ஆக அந்த காரியம் நடக்கலையா? ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சோர்வு வந்துருச்சு. விசுவாசம் காணா போச்சு. இதுதான் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற காரியம். அவங்க மாம்ச ரீதியாய் வைக்கிற ஒரு விசுவாசம் நிலை நிற்காதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. அழகா நம்மளுக்கு சொல்றாருல, இந்த உள்ளான மனுஷன்ல நீ வைக்கிற விசுவாசம் தான்ப்பா நிற்கும். அந்த உள்ளான மனுஷனை நீ முதல்ல அறிந்து கொள். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், உனக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். சரீரம், ஆவி, ஆத்துமா, இந்த 3 இருக்குல்ல நம்மளுக்குள்ள. அதுல இந்த ஆவி மனிதனுக்குள்ளதான் ஆண்டவர் கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு. அந்த மனுஷனுக்குள்ள நீ பலப்படும் போது, அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் வரும்போது தான் கம்பீரமாய் நிற்க வைக்கும், பக்தி வைராக்கியமாய் நிற்க வைக்கும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, வேற யாருக்கும் சாமானியமா வராதுங்க அது.
நம்மளாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இப்படி நீட்டின ஹேண்ட்ஸ் அப்னாங்கன்னா முடிஞ்சு கதை, ஐயா சாமி காலில் விழுந்துருவோம். இது சரீர விசுவாசம், மாம்ச விசுவாசம், நிலைச்சு நிற்காது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் அப்படி போவாங்க. இல்லை நான் இப்படி நிற்பேங்க, நான் இல்லைங்க சூப்பராக நான் இருப்பேங்க அப்படின்னு போகும். ரொம்ப நாள் அது நிலைக்காது. 2 நாளைக்கு மேலே டவுன் ஆயிடுவோம், பேட்டரி அவுட் ஆயிரும். உள்ளான மனுஷன்ல விசுவாசம் வேணும்னு ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு அது வேணும்? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதில் நம்மளால் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம ஆவியுடனே செய்கிற அற்புதமான கிரியைகள் தான். ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு, நம்ம சும்மா வாயில் சொல்கிறோம்ல, நம்ம ஆவியுடனே அவர் இயங்க ஆரம்பிச்சிருவார், அவர் பேச ஆரம்பிச்சிருவார், அவர் பலப்படுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை? நோவாக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? விசுவாசித்தான் நோவா, அதனால் பேலை கட்டினான், குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. யோசித்து பாருங்க எப்படி வந்தது. இவ்வளோ மலையை பற்றி அவங்க தெரியல, பார்த்ததில்லை. அத்தனை ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வெறும் தரையில் யோசித்து பாருங்க, அந்த கொப்பேர் மரத்தில் நீ போய் பண்ணணும்ப்பா, அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதை பேலை செய்யும் பொழுது எத்தனை ஏளன பேச்சுகள், எத்தனை விதமான விமர்சனங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களே, என்னப்பா உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது லூசு கீசு கிளம்பிருச்சா, ஏதோ பேலை கட்டுறாரமே, இது நீங்களும் வேற போய் ஹெல்ப் பண்ண போறீங்களாமே, எத்தனை பேச்சு பேசியிருப்பாங்க. அந்த பசங்க நல்லா தான் போவாங்க வெளியில், அவங்கள்ட்ட பேசிட்டு 2 வார்த்தை கேட்டுட்டு வரும்போது உங்கள் அப்பா பார்த்து, அப்பா என்னப்பா செய்கிறீங்க, அமைதியாக எல்லா வேலை செய்யுங்கன்னு இருப்பார் இல்லை? எந்த பேச்சும் பேசாதீங்க, கர்த்தர் என்கிட்ட சொன்னார்னா சொன்னது தான். அந்த விசுவாசம் அவருடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் அது ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிஞ்சது. உண்மை அதுதானே? இல்லைன்னா பாதியிலே அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம விசுவாசம் மாதிரி இருந்துச்சுன்னா. இது ஒரு ஸ்பெஷலான யுனிக்கான விசுவாசம், ஆவியானவர் கொடுக்குற விசுவாசம். இதுக்கு எந்த ஒரு தடுமாற்றம் வராது, எந்த ஒரு ஷேக்கும் ஆகாது. இந்த விசுவாசம் அது முடிக்கிற வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். என் கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அடித்து சொல்லும், அது யார்கிட்டனாலும் சொல்லும். எப்பேற்பட்டவங்க வந்தாலும் என் கர்த்தருங்க எனக்கு வாக்கு கொடுத்துட்டாருங்க, அவர் செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டாருங்க, அடித்து பேசும். அதுதான் விசுவாசம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பேலை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது. அத்தனை காரியங்களும் அவர்கள் ஒரே குடும்பமாய் இல்லை, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த நோவாவுடைய பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் பிறந்த மாதிரியும் எதுவுமே இல்லை. அந்த 8 பேர் தான் பேலைக்குள்ளே போனாங்க, 8 பேர் தான் வெளியே வந்தாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவருடைய காரியம் கர்த்தருக்கு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய காரியம்னு போது நம்ம சுய காரியங்களுக்கும் சுய இச்சைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுப்பா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். முதல்ல குடும்பமாக கோஆப்ரேட் பண்ணாங்கல்ல, யோசித்து பாருங்களேன், இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 8 பேர் தான் உள்ளே போனாங்க, திருமணமானவங்க தான் எல்லாருமே, 8 பேர் தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சந்ததி பெருக ஆரம்பிச்சிச்சு. சின்ன சிறிய வயசுக்கு தான். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் தரிசனம் ஒரு ஒன்றுக்குள்ளே வரும்போது அதை முடிக்காமல் நான் எந்த காரியத்தையும் நினைக்க கூட எனக்கு டைம் இல்லைப்பா, அதை யோசிக்கவே மாட்டேன். அப்பாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய காரியம், அவருடைய பணியை செய்வதில் தான் நாங்கள் எங்களுடைய சிந்தையை செலுத்துவோமே தவிர வேறு எந்த காரியத்திலும் எங்களுடைய ஃபோக்கஸ் போகாது. வேறு எந்த காரியமும் எங்களுக்கு தேவையும் இல்லை. அவர் சொல்றதை செய்து முடிக்கிற வரை. நோவா அப்படியே செய்தான், எப்படியோ செய்தான் இல்லை, அப்படியே செய்தான். கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஆமென். ஆச்சரியமான அந்த விசுவாசம், நோவாக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் நம்மளுடைய ஆவி மனிதனுக்குள்ளேயும் கடந்து வரணும். இது ஆவியானவர் தான் செய்யணும். வாஞ்சிக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது கேள்வியினாலே வரும். ஆமேனா? கேள்வி வேத வசனத்தினாலே வரும். வார்த்தையை கேட்க 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 தான் நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
அந்த வார்த்தையின் மேல ஒரு தாகம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அவர் நடத்தி காண்பித்த காரியங்கள், அவர் நடத்தின விதங்கள், இதெல்லாம் நாம தியானிக்க தான் நம்மளுக்குள்ள கேள்விகள் வர ஆரம்பிக்கும். ஏன் இந்த இடத்துல இவங்க இப்படி பேசுனாங்க? ஏன் ஆண்டவர் இவங்களுக்கு இந்த இடத்துல செவி கொடுக்கல? ஏன் இந்த காரியத்துல இவங்க அமைதியா இருந்தாங்க? இந்த இடத்துல ஆண்டவர் அடங்கிருன்னு சொன்னாரு, ஏன்? ஒவ்வொன்றும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். இந்த கேள்வி எப்போ வரும்? வேத வசனத்தினால தான் வரும். நம்ம படிக்க படிக்க தான் வரும். இல்லைன்னா கேள்வி வருமா? பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம்ல, நீயே கேள்வி கேட்டு படி, படிச்சாதானே கேள்வி கேட்க முடியும். நீ கேள்வி கேட்க கேட்க உனக்குள்ள அந்த உள்ள இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கும். இண்டிவிஜுவலா நீயே யோசித்து அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடி சொல்றோம்ல. அதேதான், வேதம் படிக்க படிக்க படிக்கதான் அந்த கேள்வி வரும். கேள்வி வர வர வரதான் நம்மளுக்கு இந்த விசுவாசம் அதிகரிக்கும். ஓ, இதுக்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இந்த காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தான் சொல்லியிருக்காரா? இல்லை, ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும். தெய்வ மனிதர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் நிலை நின்றதன் காரணம் அவர்கள் எல்லாரும் தேவன் மேல் வைத்த விசுவாசம், உள்ளான மனுஷன்ல வைத்த விசுவாசம். நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம்ல, அது நம்ம நடக்கிறத பார்த்து நம்ம இந்த காரியம் முன்னாடி நடந்துச்சுங்க, உங்களுக்கும் இது நடக்கும், நீங்க நம்புங்க ஆண்டவரை. இது நம்பிக்கை. விசுவாசங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கண்ணில் பார்க்கவே இல்லை. எதுவுமே நம்மளுக்கு எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. நடந்தாலும் நடக்கலாம், நடக்காட்டியும் நடக்கலாம். அது ஏன்னா இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதுதான் விசுவாசம். கன்னி மரியாளுக்கு குழந்தை உண்டாவது, கிறிஸ்து பிறப்பது இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடக்கல இல்ல. அது ஒரு விசுவாசம். அந்த அம்மா ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். நடக்காத காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்றோம்ல. திடீர்னு ஆண்டவர் உங்களெல்லாம் பயங்கரமா உங்களை சூப்பரா நான் ஒரு காரியத்துல நான் உயர்த்த போறேன், நீங்க பயங்கர ஊழியம் பண்ணி நீங்க பேசுனாலே வல்லமை வெளிப்படும், ஜனங்கள்லாம் டப்பு டப்பு டப்புன்னு கீழே உழுவாங்க, அப்படி ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைப்போம், நானா இணைய கொண்டா இல்ல. நடக்காத காரியம், நம்மளால இமேஜின் பண்ண முடியாத ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாருன்னா, நன்றி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்ன அப்படி மகிமையா நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் அந்த விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. வேதத்துல விசுவாச பரீட்சை வைக்கிறார் ஆண்டவர். யாருக்குன்னா, ஆரம்பத்திலேயே மரியாளுக்கும் சகரியாவுக்கும். சகரியா ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு ஆசாரியன் இல்லை, எலிசபெத்தும் 2 பேரும் சூப்பராக அவங்க ஆண்டருக்காக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பிடிச்ச, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் காரியம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. அவங்க குழந்தைக்காக கேட்டு 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 பார்த்தாங்க, அது நடக்கலை. ஆனாலும் அவங்க அந்த ஆராதிப்பதையும் ஆசாரியன்ற ஊழியத்தை செய்வதையும் ஒரு நாளும் நிறுத்தலை. நம்மலாம் என்னன்னா, ஒரு காரியம் நம்மளுக்கு ஜெபித்து நடக்கலை, இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா ஜெபிப்பதை நிறுத்திடுறது, நம்ம செய்கிற ஊழியத்தை நிறுத்திடுறது. அநேக ஊழியக்காரங்க அதுதான். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஜெபித்து என் ஊழியம் இன்னும் வளரல, இன்னும் எனக்கு காணிக்கை வரல, இன்னும் இந்த காரியங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல, நிப்பாட்டு ஊழியத்தை, போவோம் பழைய தொழிலுக்கே. எல்லாம் அப்படிதான். அவ்வளோதான் விசுவாசம் ஆண்டவர் மேல. இது மாம்சரீக விசுவாசம் இல்லை. இங்க சகரியா, ஆனாலும் என் தேவன் கொடுக்கும்போது கொடுப்பாரு, அதை பத்தி யோசிக்கவே இல்லை அவங்க. அந்த தாட்டே இல்லாத போது தேவதூதன் சொல்ற, உனக்கு கொப்புள்ள பறக்கும்பா, எப்படி ஆகும்பா, நான் கிழவனால இருக்கேன். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், நீ ஏன் இவ்வளோ சந்தேகப்படுற, நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்து தேவதூதன் காப்ரியேல் போய் மரியாள்கிட்ட பேசுறாரு. மரியாள்கிட்ட சொன்னோன்னு, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ற மாதிரி இன்னொரு அம்மாவையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு இல்லை. எலிசபெத்தை சொல்றாரு, பாரு அவங்க எவ்வளோ வயசு பாட்டி, அந்த அம்மாவுக்கே இப்போ 6 மாசம் ஆச்சு. ஆண்டவர்னால முடியாதா என்ன, ஒரு வயசான பாட்டிக்கே என்னால் கொடுக்க முடியும்னா உனக்கு கொடுக்க மாட்டேன்னா? அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நீ என்ன சொல்றீங்களோ நான் கீழ்ப்பட, உங்க அடிமை அப்படின்னா உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன் சகரியா மட்டும் ஊமையாக்கிட்டு மரியாளுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி பிளஸ் பண்ணிட்டு போறாரு? ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவரா? சகரியா ஒரு ஆசாரியன், அவருக்கு எல்லாமே தெரியும்.
அவருக்கு முன்பதாக நடந்த காரியங்கள் உனக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லையான்றது தான் ஆண்டவருடைய பார்வையில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஒரு வயசான தாத்தா பாட்டிக்கு குழந்தை கிடைச்சிருக்கா? அப்போ முன்னாடி நடந்த காரியத்தை கூட உன்னால நம்ப முடியலன்னா நீ எப்படிப்பட்ட ஊழியம் செய்யற? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுக்கல ஆண்டவர். நீ உனக்கு அது தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்படி நடந்த காரியத்தை வச்சுதானே உனக்கும் நடக்கும்னு சொல்றேன். அப்ப நீ நம்பிக்கையாவது வைக்கணுமா இல்லையா? அந்த நம்பிக்கை அதிகமாகும் போது விசுவாசத்துல இன்னும் பலப்படுவோம். அந்த நம்பிக்கையே உனக்கு இல்லைன்னு போது நீ ஊமையாக தான் இருக்கணும். ஆனா இங்க மரியாள்கிட்ட இது மாதிரி முன்ன பின்ன நடந்ததே இல்லைல்ல. பழைய ஏற்பாட்டில் ஏதாவது நடந்திருக்கா? நடக்கல. நடக்காத காரியத்தை அவங்க யோசித்து கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லி என்கரேஜ் பண்ணி பிளஸ் பண்ணிட்டு போறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வேதத்துல நம்ம ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகள் அதில் ஆண்டவர் எப்படிலாம் மீட்டெடுத்தார் எல்லாமே வேதத்தில் ஆல்ரெடி நடந்திருக்கா? எல்லாமே நடந்திருக்கா? கடன் பிரச்சனை இருந்திருக்கு உங்களுக்கு, சாக போன அந்த விதவைக்கு பெரிய பாத்திரம் நிறைய எண்ணெயை கொடுக்குற, மாவை கொடுக்குறார், எல்லாம் கொடுத்து பெரிய ஒரு அந்த பஞ்சத்தின் மத்தியில் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் போஷிக்கிறாரு. இங்கே எண்ணெய் குறையாம வந்துக்கிட்டே இருக்குது. கடனெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. வியாதி எல்லாம் ஆண்டவர் குணமாக்குறாரு. யோசித்து பாருங்க, எத்தனை வியாதிக்காரங்க எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தவங்க அத்தனை பேரும் குணமாக்குறாரு. நம்ம இப்ப நடக்கிற காரியங்கள் பிரச்சனைகளை அப்படியே நீங்க வேதத்துல கம்பேர் பண்ணி பாருங்களேன். நடந்திருக்கா? ஆண்டவர் எல்லாத்துக்கும் அற்புதம் செஞ்சிருக்காரா? அப்படி பார்த்தோம்னா நம்ம எத்தனை பேர் நம்ம ஊமையா தெரியணும்? இவ்வளோ நடந்திருக்கு, உனக்கு இந்த நம்பிக்கை கூட இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்பிக்கையே இல்லைங்க, விசுவாசம் வரப்போகுது. ஆனால் நம்ம சொல்லிக்கிறது எல்லாமே நான் விசுவாசிதான், நான் ரொம்ப நல்லா நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரை, அவர் செய்வார். அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா எல்லாரும் உண்மையாக தான் தெரியணும். ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் வேதத்தில் நடந்திருக்கு. அதற்கான தீர்வையும் ஆண்டவர் அழகாக எல்லாருக்கும் சுகம் கொடுத்து, விடுதலை கொடுத்து, ஆசீர்வாதம் கொடுத்து, அவங்களுடைய பிரச்சனையை மாற்றி, நிலைமையை மாற்றி, சூழ்நிலையை மாற்றி, எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து முடித்த தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்க மாட்டாரா? ஏன் மகளே, நான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு உட்காந்து புழுன்னு அழுகிறீல, அதே உன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே தான் அண்ணாளுக்கு நடந்திருக்கு. உன் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் ஆமாம் இங்கே பாரு எலிசாவுக்கு நடக்குது, எலியாவுக்கு நடக்குது, தாவீதுக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்கள காப்பாற்றி நான் அவங்கள ஜெயிக்க வைக்கலையா? அவங்களுக்கு நான் ஒரு உயர்வை கொடுக்கலையா? அவங்கள நான் ஆசீர்வதிக்கலையா? ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நடக்காத ஒன்று உனக்கு இந்த பைபிளில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம், இந்த பைபிளில் எழுதப்படாத ஒரு காரியம் நடக்குதுன்னா ஆண்டவர் நம்மளை ஆற்றி தேற்றுவார், எல்லாம் சொல்லுவார். பாரு இது நடக்க வாய்ப்பே இல்லை தான், வேதத்துலேயும் உன்னோட நிலைமை மாதிரி அங்கே எழுதப்படலை தான். ஆனால் நான் கூட இருக்கேன் மகளே, நீ பயப்படாத, என்னால் எல்லாம் முடியும் நம்புறீல, விசுவாசிக்கிறீல, கத்தனால எல்லாம் கூடும் தானே, அப்போ நான் கண்டிப்பாக உன் கூட இருந்து நடத்துவேன், நீ பயப்படாதன்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுப்பார். ஆமேன். அதனால தான் எலியாவுக்கும் ஆண்டவர் ஆறுதல் சொல்லலை. போய் சூரச்சட்டியில் போய் பயந்துட்டு ஒரு பொம்பளை பேச்சை கேட்டுட்டு பயந்துட்டு போய் படுக்கும்போது தட்டி எழுப்பி சாப்பிடு கிளம்பு. ஏன் எலியா நீ பயந்து போயிருக்க? நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நீ இது ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி ஆச்சே, உன்னை எவ்வளோ நான் மகிமையாக நான் வச்சிருக்கிறேன். வானத்துலேருந்து அக்கினி நீ சொன்னோடனே நான் இறக்கி அத்தனையும் நான் பட்சிக்கலையா? நீ ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? ஆலமரமே சோர்ந்து போனீன்னா பறவைகள்லாம் எங்கே போகிறது? உன்னை நம்பி தானே நான் ஊழியத்தை வச்சுருக்கேன். ஆண்டவர் எந்த வார்த்தையும் போய் அங்கே ஒரு கான்வர்சேஷனே நடத்தலை. விழாவில் தட்டினார், ஓங்கி தட்டினார். சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதுக்கு முன்னாடி நீ பார்க்கலையா? நீ பயப்படக்கூடாதுன்னு எத்தனை ஜனங்களுக்கு ஏன் ஆபிரகாமை பார்த்து நான் பயப்படாதுன்னு நான் சொல்லலை, உனக்கு தெரியாதா? மோசையை பார்த்து பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் நான் சொன்னது தெரியாதா? யோசுவா பார்த்து நான் பயப்படாதன்னு சொன்னது தெரியாதா? எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து தானே நான் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நீ பயந்து போய் சூரச்செடியில் படுத்திருக்கிறது என்ன நியாயம்? உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியம் இல்லை, அதை விட்டுட்டு நீ நான் நல்லவன் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்த அதிகாரத்திலே இன்னொரு ஆள் நான் ரெடி பண்ணிட்டேன் பாண்ட.
என்னைக்கு போதும் ஆண்டவரே இதோ லைஃப் எனக்கு வேண்டான்னு சொல்கிறோமோ, போதும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்கிறோமோ, அடுத்த ஆளை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்ததுலேயே வந்து அந்த அதிகாரத்திலே தான் எலிசாவை போய் ரெடி பண்ணுன்றவார். சொல்லிட்டில போதுன்னு. ஆமென். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கடைசி நாட்களில் நம்ம எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எடுத்தோன்னா ஒரு வாரம் எடுக்கலாம். அப்பேற்பட்ட காரியங்கள் விசுவாசத்தில். ஏன்னா ஆண்டவர் விருப்பப்படுகிறது இன்றைய நாட்களில் அவருடைய பிள்ளைகள்கிட்ட விசுவாசத்தை தான். மனுஷகுமாரன் வரும்போது இந்த பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. யாருமே விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விசுவாசம் இருந்தாதான் நம்மளுக்கு ஜீவனே, நம்ம பரலோகம் போக முடியுமே. ஆபிரகாம் விசுவாசிச்சார்ல, ஈசாக்கை பலியிடுறதுக்கு நான் கண்டிப்பா ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு ஈசாக்கு போனா என்ன, 1000 ஈசாக்கை என் தேவனால் கொடுக்க முடியும். ஆனா யெகோவா தேவனை போல ஒரு தேவன் நம்மளுக்கு கிடைக்குமா? அவர் சொன்னது தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க பயங்கரமா மெசேஜ் கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், வொர்ஷிப் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், ஆவின் கனிகளோடு வாழலாம், எல்லாமே நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமான இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கல, அந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம இருக்க முடியாது. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் சுகம் பெற வருகிற எல்லாட்டையும் ஆண்டவர் என்ன கேட்டாரு? இதை நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசித்தவளை பாக்கியவதி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுது. இந்த விசுவாசமே நாமை சுகப்படுத்துகிறது, விடுதலை தருகிறது, வாழ வைக்கிறது, இறுதி வரை நிலை நிறுத்துகிறது, பரலோகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீயின் விசுவாசம், பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம், 100க்கு அதிபதியின் விசுவாசம் ஆண்டவரையே பிரமிக்க வைத்தது. எப்பேற்பட்ட விசுவாசம் இது! ஏன் பிள்ளைகள்கிட்ட கூட இல்லைப்பா. புறஜாதி மக்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறாங்க. உண்மையாவே சொல்லுங்களேன். நம்ம பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஊறி போன கிறிஸ்தவர்களை விட புதிதாக ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க பாருங்க, எப்படி விசுவாசிப்பாங்க தெரியுமா? கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன நம்ம ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க நம்ம கூட வரும் பொழுது, 3 வயசு குழந்தைங்களை நம்ம கையை பிடிச்சிட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கூட போகிறேன், அழகாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அழகாக எனக்கு ரோடை கிராஸ் பண்ணி விடுவாங்க, இல்லை மேலேருந்து குதின்னு சொல்லி கையை விரிச்சிட்டு நிற்கிறோம். எப்படி நம்பி குதிக்குது அந்த குழந்தை? எப்படி அதுக்கு ஒரு நம்பிக்கை, நான் குதிக்க மாட்டேன், நீங்கள் கீழே விட்டுருவீங்கன்னா விட பேசாமல் நிற்குது. எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் குதிக்குது. அம்மா நிற்கிறாங்க, அப்பா நிற்கிறாங்க, எனக்கு கீழே ஒரு துளி கூட என்னை கீழே விட்டுற மாட்டாங்கன்னு. அந்த அந்த விசுவாசம் தாங்க வேணுன்றார் ஆண்டவர். ஆமென். எபிரேயர் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விசுவாச அதிகாரம். ஆமென். விசுவாச அதிகாரம். நீங்கள் விசுவாசத்தில் பலப்படணும்னா டெய்லி படிங்க, டெய்லி அந்த அதிகாரத்தை படிங்க. விசுவாசத்தினால ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தினான். நோவா மழையை அறிந்திராத காலத்தில் பேழையை தயார் செய்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒரே மகனை பலியிட ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே மோசே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். விசுவாசத்தினாலே ராகாப் இஸ்ரவேலின் உளவாளிகளை வரவேற்று உயிரை காப்பாற்றினாள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவரானார்கள். விசுவாசத்தினாலே அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் மூளைக்கல்லே விசுவாசம்தான். இந்த விசுவாசம் இருந்தாதான் அதன் மேல நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் அவருடன் ஐக்கியப்பட முடியாதுங்க. அவரோட க்ளோஸாக நம்ம வர முடியாது. எத்தனை ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம் அந்த கூரையை தாண்டாது. நீ விசுவாசத்தோடு மழையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் நடக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறார். அது இருந்தாலே போதும்பா. அவரை விசுவாசிக்கிறேன் என்று உதட்டளவில் சொல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், அவர் போதுங்க எனக்கு. முழுமையாய் விசுவாசிக்கணும். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆவிக்குரிய மனிதனிலிருந்து அந்த விசுவாசம் வரணுன்றார். ஆமென்.
எவ்விரு பயந்து போய் இல்லை 12 வயசு பிள்ளை மறிக்க போகுது. ஆண்டவர் வந்து தேடி ஓடி வரான். ஆண்டவரே என் பிள்ளை மறிக்க போகுது, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, சரி மகனே வரேன். கூட்டம் நெரிசல், பயங்கரமான கூட்டம். உள்ளே கடந்து போகிறாரு. அவர் நடந்து போகும் பொழுது பார்த்தா அப்போ தான் வந்து ஒரு அம்மா இல்லை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களுக்கும் 12 வருஷம் வியாதி. அந்த அம்மா வேகமாக வந்து அந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்க. நின்றுட்டார் ஆண்டவர். பெரிய கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. இங்கே எவ்விருக்கு எப்படி பட்டு 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 பட்டுன்னு இந்த ஹார்ட் அடிச்சிருக்கும். யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜெபிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். இடையில ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க வந்து காரை ஸ்டாப் பண்ணி, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் வந்து வீட்டுக்கு எங்கே வரல நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அந்த அவசரத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பேசுகிற நேரமா இது, அங்கே உயிரே போயிட்டுருக்குது. அதே காரியம் தான் இங்கே நடந்தது. ஆண்டவர் நின்று நிதானமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவனுக்குள்ள அந்த விசுவாசம் வரட்டும், வருதான்னு பார்ப்போம் இல்லை. பயங்கரமான அந்த கூட்டத்தில் ஆண்டவரே அவருக்கும் அந்த தாட்டு வந்திருக்குள்ள, இந்த கூட்டத்தில் போய் யார் தொட்டா என்ன, தொடாட்டி என்ன, வல்லமை புறப்பட்டா என்ன, புறப்படாட்டி என்ன, ஏன் ஆண்டவர் இங்கே இடத்துல நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நீயா நான் முகத்தை பார்த்துட்டு அடுத்து அந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது. ஆண்டவரே நான் தான்ப்பா தொட்டேன், நான் தான் தொட்டேன், விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறாரு. அந்த நேரமே அந்த மகளுக்கு சுகம் உண்டாகுது. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த எவ்வீர் வீட்டிலேருந்து 2 ஆளுங்க ஓடி வராங்க. ஐயா ஐயா, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளை செத்து போயிட்டா. எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த தாமதம் தான் என் பிள்ளைக்கு அங்கே உயிர் போயிருச்சுன்னு நம்மளா இருந்தால் நினப்போம் தானே. அவரும் அப்படி தான் நினச்சிருப்பாரு. ஆண்டவர் மட்டும் இங்கே நின்று இந்த காரியத்தை விசாரிக்காமல் இருந்திருந்தா, அந்த அம்மா தொட்டு சோமாயிட்டு போகட்டுமே, அதெல்லாம் நின்று கேட்டு இவ்வளோ நேரம் லேட் பண்ணாமல் இருந்திருந்தா என் புள்ள செத்துருக்க மாட்டாளே, யோசிச்சிருப்பார்ல. அந்த வேதனையோடு ஆண்டவரை பார்க்குறாரு. ஆண்டவர் திரும்பி இந்த வேலைக்காரங்க சொன்னதை கேட்டுட்டு எவ்வீரோட முகத்தை பார்க்குறாரு. ஆமே, அந்த விசுவாசம் இருக்கா, அது ஒரு ரேகையாவது ஓடுதான்னு பார்க்குறாரு. அவன் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறான், என் பிள்ளை செத்து போச்சுயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத எவ்வீரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிச்சார்னா, உன் பிள்ளைக்கு வயசு 12 வயசு பிள்ளை செத்து போயிட்டான்னு நீ அழுதுட்டு நிற்கிற. இந்த அம்மாவுக்கு வியாதி வந்த வயசு 12 வருஷம் இல்லை. 12 வருஷம் வியாதி இருக்கிற ஒரு அம்மா என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டே சுகம் கிடச்சிச்சுன்னா, 12 வயசு உன் பிள்ளை மரித்து போய் வீட்டில் கிடந்தா நானே உன் வீட்டுக்கு வரனே, அப்பா உன் பிள்ளை உயிர் தள்ள மாட்டாளா? அல்லேலூயா. அதனால நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்பேற்பட்ட காரியத்தை உணர்த்துவதற்காக அந்த இடத்துல ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணி போறாரு. ஒரு அற்புதம் நடக்கணும், இவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். ஆண்டவர்னால எல்லாம் மறித்து போனாலும் ஆண்டவர்னால எழுப்ப முடியும். இந்த விசுவாசம் வரணும். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஒரு இடத்துல லேட் பண்றாரா, அர்த்தம் உண்டு. நிதானமா போறாரா, அர்த்தம் உண்டு. நம்மளுக்கும் அதே தான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் லேட்டா வருதா, அர்த்தம் இருக்கு. ஏதோ ஒரு காரியம் இருக்கு, தடையா இருக்கா, அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து தீமைக்கான காரியங்கள் செய்யவே மாட்டார். நம்ம தான் நினைக்கிறோம், இந்த நேரம் வந்தா, இந்த நேரம் இந்த பணம் கிடைச்சிருந்தா, இந்த நேரம் என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிருந்தா, இந்த நேரம் இந்த காரியம் வந்துருந்துச்சுன்னா, இந்த நேரம் எனக்கு வேலை வந்துருந்துச்சுன்னா, இந்த நேரம் எனக்கு வந்து இந்த மாதிரி காரியம் ஒரு மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய திட்டம் வேற. அவர் தாமதிக்கிறார்னா அவர் ஏதோ ஒரு காரியத்தை அங்க செய்து கொண்டு இருக்கிறார் நம்மளுக்காக. நம்மளை இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார், நம்மளை இன்னும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்குள்ளாக இன்னும் கர்த்தரை தேடுவதற்கு நம்மளுடைய இருதயத்தை அவர் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட நெருங்கி வருவதற்கான சூழலை அமைத்து கொண்டிருக்கிறார். நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஆமென், ஆமென். அதான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்த்த சில காரியம். ஆண்டவர் வந்து அந்த அம்மா, அந்த குட்டி பொண்ணு பலவீனமாக இருக்கும்போதே போய் சுகப்படுத்தியிருந்தா அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதுல்ல.
ஒரு நோயில் படுத்திருக்கிறாங்க, மரண அவஸ்தையில் இருந்தாங்க. உயிரோடு தான் இருந்துச்சு அந்த பொண்ணு, மூச்சு விட்டுட்டு இருந்துச்சுப்பா. அவர் வந்து தொட்டாருப்பா, சுகம் கிடச்சிருச்சுப்பான்ட்டு அது ஒரு ஈஸியாக பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு மரித்து போன ஒரு பெண்ணு இல்லை, ஜீவன் போயிருச்சு. அங்கே டாக்டர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், தூக்கிட்டு போங்க, ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, அது போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய நான் இந்த வீட்டுக்குள் நுழைஞ்சனா தெய்வீக பிரசன்னமாங்க கூட வரும், புதிய ஜீவனை நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் கடந்து போகிறார். ஆமென். தலித்தாகுமிங்கிறார், சிறு பெண்ணே எழுந்துரு. எப்படி இருந்திருக்கும் அந்த யவ்விருக்கு? ஆண்டவரே, இதனால தான் நீங்கள் தாமதம் பண்ணீங்களா? அப்போ நடந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய காரியம் வந்து இருந்திருக்காது, ஆண்டோடைய நாம மகிமைப்பட்டிருக்குமான்னு தெரியாது, எங்களுக்கும் இந்த அளவுக்கு விசுவாசம் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு செத்து போன பிள்ளைய உங்களால் எழுப்ப முடியும் போது எங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்குதுப்பா, பயங்கரமாக அதிகரிக்குது. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வாயை பொழந்து பார்க்குறாங்க, இவர் யாருப்பா அது, இவர் யாரு, இவர் தேவனுடைய மனுஷன் அல்லவா, இவர் தேவ ஆட்டுக்குட்டி அல்லவா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்ம மத்தியில் இருக்கிறாரே, நம்ம எதிர்பார்த்த மேசியா இவர் அல்லவா. அத்தனை ஆச்சரியப்படுத்தும் கண்களோடு எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா ஆர்ப்பரித்திருப்பாங்க, இவர் தான் உண்மையான தெய்வம் என்று. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சில தாமதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் தாமதமாய் செய்கிறார் என்றால் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல குறைஞ்சு போயிடாதீங்க. என் தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் அவர் நல்லதுக்கு தாங்க செய்வார். எவ்விருவை போல அந்த நேரத்துல கண்டிப்பா அந்த விசுவாசத்துல பலப்பட்டவனாய் சொல்லியிருப்பாரு, என் தகப்பன் தாமதப்படுத்தினார்னா எனக்குள்ள அந்த விசுவாசம் வரணும்னு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் கூடுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவரால் மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் அதிசயங்கள் அற்புதங்கள் அழகாய் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளான மனுஷனை நீங்கள் விசுவாசிங்கன்னா நம்மளுக்கு அந்த நடுக்கம் வராது, பதட்டம் வராது, டென்ஷன் ஆகாது. அந்த டென்ஷனில் மற்றவங்கள நம்ம கடிக்க மாட்டோம், நம்ம எந்த காரியத்தையும் நம்ம வந்து தப்பு தப்பாக செய்ய மாட்டோம். ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து டென்ஷனில் தப்பாயிருச்சுன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாமே அடுத்தடுத்து தப்பாக தான் வரும். எல்லாட்டையும் அந்த கோபத்தை காமிப்போம், எரிச்சலை காமிப்போம். அந்த நாளே வேஸ்ட், யார் மூஞ்சியில் முழிச்சனோ இந்த நாளே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த உள்ளான மனுஷன்ல விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பதற மாட்டோம். தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க பிரயாசப்படுவோம். அதற்கு ஆவியானவருடைய உதவியை கேட்கணும். அப்பா, நீங்க விரும்புகிற விசுவாசத்தை எனக்கு கொடுங்க, ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை கொடுங்க, உள்ளான மனுஷன்ல விசுவாசத்தை கொடுங்க. மாம்சரீகமாக இருக்கிற விசுவாசம் எனக்கு வேண்டாம்ப்பா, அது உடஞ்சி போயிடும், நொறுங்கி போயிடும், காணாம போயிடும், மங்கி போயிடும். நீங்கள் கொடுக்குற விசுவாசம், தாவிக்குள்ள இருந்து வரக்கூடிய இந்த விசுவாசம், அது நிலை நிற்கும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் அது நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மள்ட்ட ரொம்ப பிரியமாக எதிர்பார்க்கறது விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஆமென். நோவாக்குள்ள இருந்த இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளாய் இந்த நாளில் கடந்து வரும்படியாக எல்லாரும் கண்களை மூடுவோமா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது சத்ருனால கிட்டேயே வர முடியாது, கிட்டேயே வர முடியாது. அதான் சொன்னேன், அந்த வார்த்தை, இந்த வசனங்கள் படிக்க 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 அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நான் முழுவதும் நான் வசனத்தினால நான் நிரப்பப்பட்டதுனால சாத்தான் வந்து என்னை விழுங்கினாலும் அவனுங்க எவனை விழுங்கலாம், பல்லு கிடையாது. ஆண்டவர் வந்து சிலுவையில் ஒரே தலையை நசுக்கிட்டார். அதனால ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அவன் சப்ப மண்டையும் பொக்க வாயினான், அப்படி வாழை மட்டும்தான் தந்திரமாக ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த தந்திரமான அந்த வாழை வச்சுக்கிட்டே நம்மளை இத்தனை பிரச்சனையை கொடுக்குறானே. ஆண்டவர் ஆல்ரெடி நசுக்கிட்டார், இனி வந்து நம்ம காலின் கீழே அவனை நசுக்க போறாரு. ஆமென், ஆமென். அவர் ஆல்ரெடி நசுக்கிட்டாரு, இனி நம்ம காலின் கீழே அவனுடைய வாழை நசுக்க போறார், நம்ம நசுக்க போறோம். ஆமென். அவர் சொல்லுவார், பொக்க வாயினா அவன் வந்து என்னை முழுங்கினாலும் அவன் வந்து விக்கி விக்கியே செத்து போயிடுவான். ஏன்னா அவ்வளவு வார்த்தையினால நிரப்பப்பட்டுட்டேன். உச்சந்தலை மூடியிலேருந்து பாத ரேகை வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை தான் எனக்குள்ளே இருக்குது. அத்தனை தடவை நான் வேதம் படிச்சிருக்கேன், அத்தனை தடவை ஆமாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறேன்.
24 மணி நேரம் தேவ பிரசன்னத்துல இருக்கேன்ப்பா, என்னை எப்படி அவனை விழுங்க முடியும், பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கிறாரு அவர். எதுலையும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஏற்பட்டவர்களாய் நம்ம இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை அசைய பண்ணுகிற காரியம், ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கலைன்னா இந்த உள்ளான மனுஷன்ல வரக்கூடிய அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரையே அசைய பண்ணி ஆண்டவரே எழும்பி காரியத்தை நடத்தி அழகாய் முடித்து கொடுப்பார். ஆமே, அதுதானே எல்லாருக்கும் நடந்தது. அவங்க பேசுகிற பேச்சுக்கள், அந்த விசுவாசத்தில் அறிக்கை செய்கிற அறிக்கை எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு போனார். அப்படி ஆண்டவர் ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம விசுவாசிக்கிறோங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். சும்மா சாதாரணமாக நம்ம சாதாரண மக்கள் விசுவாசிக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளாம் ஸ்பெஷல். ஆண்டோடைய பார்வையில் நம்மளாம் யூனிக்கான பிள்ளைங்க. நம்மளாம் ஒரு ஆண்டு நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட ஸ்பெஷலான பிள்ளைங்க, அவருக்கென்று வைத்திருக்கிற பரிசுத்த பிள்ளைங்க. அப்படின் போது நம்ம ஆண்டு மேலே வச்சிருக்கிற விசுவாசம் ஆச்சரியமாக இருக்கணும்ல, ஆண்டவரையே பிரமிக்க வைக்கணும்ல. அந்த காரியத்தை கேட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம நோவாவை போல அந்த விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்காகவே பேசியிருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆவிக்குரிய விசுவாசத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ ஏற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும்போது தான் எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம், எதை குறித்து நம்ம கலங்கி போக மாட்டோம். நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து நம்ம ஆவியானவர் இன்னும் கற்றுக் கொடுக்க போகிறாரு. அதனால் விடாதபடி தேவன் கற்றுக் கொடுக்குற காரியத்தில் நம்ம உறுதியாய் நிலைத்திருந்து தேவன்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாம் வேறே மனுஷிகளாய் மாறணும். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறணும். எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு. யாருமே இங்கே சாதாரணமானவங்க கிடையாது, அற்பமானவங்க கிடையாது. கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் அசாதாரணமான காரியத்தை வைத்திருக்கிறார், ஆச்சரியமான காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவரே, அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த உள்ளான மனுஷன்ல இந்த விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க ஆண்டவரே, அதிகரிக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதற்காய் குமுதாண்டி ஜெபம் பண்ணுவாங்க. பரலோபிதாவே, மத்ததிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா. இந்த நல்ல மத்தியான வேலைக்காம் நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தாவே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் உம்மை பிரமிக்க வைக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீங்கள் விரும்புகிற அந்த விருப்பத்தை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை, ஆசையை ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு வைராக்கியத்தை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே கர்த்தாவே இந்த விசுவாசத்தின் கிரியைகளை கர்த்தாவே இந்த எபிரேயர் 11 சொன்னது போல விசுவாசத்தின் வீரர்களாக பல முன்னோடிகளை கர்த்தாவே எங்களுக்கு காட்டியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நோவா தன் குடும்பத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே ரட்சிப்புக்காக அந்த பேழையை உச்சரிப்பு பெற்று ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே காரியத்தை எல்லாவற்றையும் பயபக்தியோட கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்து ஒரு அடைப்பு கூட திறப்பு கூட இல்லாதபடிக்கு கர்த்தாவே அந்த பேழையை நேர்த்தியாய் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உருவாக்கி பிள்ளைகள் இப்ப குடும்பத்தை கர்த்தாவே அவர் வந்து காப்பாற்றினார் என்று கர்த்தாவே நாங்கள் பாக்குறோமேப்பா. மற்ற ஆண்டவரே விசுவாச வீரர்களையும் கர்த்தாவே நாங்க பாக்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த உலகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் விரும்புகிறீர் என்ற விருப்பத்தை கர்த்தாவே இந்த மத்தியான வேளையில நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே உமது வல்லமுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீரப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம்
ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் எழுதுகிறபடி கர்த்தாவே, விசுவாசத்தில் பெருக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேணுமாம் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் முன் குறித்திருக்கிறப்பா, அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த விசுவாசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்க பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பங்களும் கர்த்தாவே சமுதாயமும் ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தாவே ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தாவே ஆவியானோர் மூலமாக, ஆவியானோருடைய அபிஷேகம் மூலமாக நாங்கள் செய்ய கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதிங்க. சிஸ்டருக்காய் நன்றி. சிஸ்டர் மூலமாக நீர் கொடுத்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே மத்தியான வேளையிலே உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறப்பா. தகப்பனே உமது அன்பு பெரியது ராஜா. ஆண்டவரே நாங்கள் உள்ளான மனுஷன்ல இன்னும் வல்லமையா பலப்பட விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களிலே வாசமா இருக்க நாங்கள் உம்முடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட உமது அன்பின் அகலத்தின் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றிப்பா. வல்லமுள்ள வார்த்தைக்கா உமக்கு நன்றிப்பா. வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் தர கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமான இந்த விசுவாசம் நமக்குள்ளாக அது வேரூன்றி அது மிகுந்த பலனை கொடுக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம செபிப்போம். அப்பா பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இதில் இணைந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தாகத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சகோதரிகளையும் கர்த்தர் நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் ஜெப குறிப்புகள் அநேக குறிப்புகள் இருக்கிறது கர்த்தர். ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் நேர்த்தியாய் நீர் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பின் பாதையில நடத்துங்க. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்பா. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க கர்த்தர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு இனி நாங்கள் ஜெபிக்க போறோம் சுவாமி அப்பா. அப்பேற்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் வர்த்திக்க பண்ண வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. மறுபடியும் நாளை தினத்துல என் ஆவியானவர் எங்களோடு கூட அப்பா இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்களை நாங்கள் வீணாக்காதபடி ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Praise Lord, sisters. Thank you. God bless you all. Praise the Lord, sister. Praise Lord, praise Lord.